வணக்கம். போகர் 7000 என் கருத்துக்கு எட்டிய சில பாடல்களிலிருந்தும் 100 பதிவுகளை தருவதற்கு ஞானம் தந்தருளிய போகரையாவுக்கு பல கோடி வணக்கத்தையும் நன்றிகளையும் என் சிரம் தாழ்த்தி வணங்கி தெரிவிப்பதோடு, போகர் 7000 பதிவுகளை அறிந்து கொள்ள என்னைப் போலவே ஆர்வமும் ஊக்கமும் கொண்ட பல நல்ல அன்பான இதயங்களுக்கும், இன்னும் தொடர்ந்து நல்ல ஆதரவினை தந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கத்தோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்வதுடன், எனக்கு ஆதரவளித்து நிறையையும் குறையையும் எடுத்துச் சொல்லும் என் இனிய நெஞ்சங்களுக்கும் போகரையாவின் ஆசியும் எம்பெருமானாகிய முருகப்பெருமானின் அருளும் மக்களுக்கு கிடைத்திடும் என்ற உறுதியோடும், போகர் 7000 உள்ள இன்னும் ஏராளமான பாடல்களின் பாடங்களின் விளக்கத்தையும் தர ஞானத்தையும் வழிகளையும் போகரையா எனக்கு அளிக்க வேணுமாய் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த உப்புத்தங்கம் என்ற பதிவை சொல்ல ஆரம்பிக்கின்றேன். பாடலுக்குள் போகலாமா? கேளேதான் இவ்வேதை சிடிகை வேதை, கெணிதமுடன் நாதாக்கள் செய்யும் வேதை, கோளேதான் மாறாது குருவின் மார்க்கம், கூறுவேன் இன்னமொரு மார்க்கம் பாரே, தானேதான் உப்பினிட செந்தூரத்தை தாக்குடனே செய்வதற்கு தகமை கேளே, சத்தான செந்தூரம் செய்யும் போக்கும் சித்தினிலே சொல்லி எல்லோ மறைத்தார் தாமே. கேளேதான் இவ்வேதை சிடிகை வேதை. இந்த பக்குவம் நிமிஷத்துல செய்யக்கூடியது. ஆனா கெணிதமுடன் நாதாக்கள் செய்யும் வேதை, கணக்கு பார்த்து சித்தர்களும் இவர்களும் செய்யக்கூடிய பக்குவம்னு கோளையதான் வாராது. கோளாறு எதுவும் குறை எதுவும் வாராமல் குரு சொன்ன வழிமுறையை சொல்கிறேன். இந்த பாகத்தையும் பக்குவத்தையும் பாருப்பா. அது என்னன்னா, உப்பிலிருந்து செந்தூரத்தை எப்படி எடுக்கிறதுங்கிற வழியை சொல்கிறேன். இந்த செந்தூரம் செய்வதை கூட சித்து வேலை என்று சொல்லி மறைச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டோ. தாமான உப்பதுவும் சேர்தான் ஒன்று, தாக்கான துருசதுவும் சேர்தான் நாளாம், வாகான தும்பல் என்ற கூண்டினாலே வகையுடனே தானரைப்பாய் 4 சாமோ, காமான பிள்ளையது தட்டி மைந்த கருவாக ரவிதனிலே காய வைத்து, நாமான ஓட்டிலிட்டு சீலை செய்து நலமாக புடம்போட கட்டிப்போமே. தாமான உப்பதுவும் சேர்தான் ஒன்று, தாக்கான துருசதுவும் சேர்தான் 4. சாதாரண உப்பு சேர்தான் 1, சேர்னா 250 கிராம்னு, துருசுன்னா அது 1 கிலோவுக்கும் மேல கொஞ்சம் 120 கிராம் எடுத்துட்டு, வாகான தும்பல் என்ற பூண்டினாலே, அதாவது வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா 4 சாமம் அரைக்க வேணுமோ, அப்படி அரைத்ததை பிள்ளையாக தட்டி வெயிலில் காய வைத்து மண் பாத்திரத்துல போட்டு மேல் மூடி போட்டு சீலை செய்து நன்றாக புடம் போட்டு எடுத்தா அந்த வெயிலில் காய வைத்த வில்லை கட்டி போயிருக்கும்னு சொல்லிட்டோ. கட்டியதோர் உப்புதரை எடுத்துக்கொண்டு கருத்துடனே முன்போல மூலியாலே திட்டமுடன் தானரைப்பாய் 4 சாமம் திறமாக ரவிதனிலே காய வைத்து, சட்டமுடன் ஓட்டிலிட்டு சீலை செய்து சாங்கமுடன் கோழி என்ற உடத்தை போட, சிட்டமென்ற உப்பதுவும் காரமேறி
கிருபையுடன் தான் சிவக்கும் பான்மையாமே. கட்டியதோர் உப்புதனை எடுத்துக்கொண்டு, அப்படி கட்டி போன உப்பை எடுத்துட்டு அது கூடவே முன்ன போலவே வெள்ளை பூண்டு சேர்த்து மறுபடியும் அரைச்சு வில்லை தட்டி வெயிலில் காய வைத்து மண்பாத்திரத்துல போட்டு மேல் மூடி போட்டு சீலை செய்து கோழிப்புடம் போடணும். கோழிப்புடம்னா தரைக்கு மேல ஒரு கோழி நின்னா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரத்துக்கு எருவை அடுக்கி அதுக்குள்ளே அந்த மண்பாத்திரத்தை வச்சு எரிப்பதுன்னு அர்த்தப்படுத்திக்கிட்டு, அப்படி புடம் போட்ட உப்பை தீயாரி எடுத்து பார்த்தா சிவப்பு நிறமா மாறி இருக்கும்னு சொல்லிட்டோ. பான்மையாம் இப்படியே 5-10 பாகமுடன் குடம்போட சிவக்கும் பாரே. வான்மையுடன் கரிப்பில்லை கசுவுமில்லை, பழமாக உப்புக்கு காரமெத்த. தான்மையுடன் கரிதனிலே உருகியாடும், தகமையுடன் மணி போல பொழிவு வீசும். கான்மையுடன் மனிதனையே உமிநீராலே, கருத்துடனே மட்டமென்ற பொன்னிற்பூசே. வான்மையாம் இப்படியே 5-10 பாகமுடன் 10 பங்கு உப்போட 5 பங்கு வெள்ளப்பூண்டும் சேர்த்து புடம் போட்டு எடுக்க, அதாவது ஒரு 4-5 முறையும் புடம் போட்டு எடுத்தா இன்னும் நல்லா சிவப்பா மாறி இருக்கும்னோ. அந்த உப்புக்கு கரிப்போ சுவப்போ இருக்காது. ஆனாலும் உப்போட காரம் ஏறி, அதாவது வீரியம் ஏறி கரியில வச்சு ஊதுனா தகதகன்னு மணி போல ஒளி வீசும்னோ. அந்த மணியான உப்பை எடுத்து உமிழ்நீரால சேர்த்து மட்டமான பழுப்பா இருக்கிற பொன் மேல பூசணும்னு சொல்லிட்டோ. பூசவே களஞ்சிக்கு குன்றித்தானும் ஒலிவாகத்தான் எடுத்து பூசி போடு. ஆசலுடன் பூங்காவி தன்னிற்குள்ளே அப்பனே புடம்போட மாற்று காணோ. பூசாமல் 3 புடம் போட்டாயானால் குறையாது சரி நிறையும் ஏகாதப்பா. தாகமுடன் 3 முறை போட்ட போது தப்பாது வாணிக்கு 10 மாத்தே. பூசவே களஞ்சிக்கு குன்றித்தானும், அதாவது களஞ்சி பொன் 5 கிராம் தங்கத்துக்கு ஒரு குன்றிமணி எடை அளவு இந்த உப்பு செந்தூரத்தை சேர்த்து சலிச்சு வச்சிருக்க தூளான காவி மண்ணை கட்டி காய வைத்து புடம் போட்டா மாத்து தெரியும்னோ. பூசாமல் 3 முறை புடம் போட்டு எடுத்தா மாத்துக்கு குறையாம இருக்கும்னோ. சரி நிறையாகவோ குறையாகவோ கூடவோ ஆகாதோ. அப்படி 3 முறை புடம் போட்டாலே வாணிக்கு 10 மாத்தே, சுத்தமான 10 மாத்து தங்கமாக கிடைக்கும்னு சொல்லிட்டோ. மாத்தான தங்கமது வாணி தங்கம், மகத்தான தங்கமது உருகிப்பாரே. கூத்தான காய்ச்சலுக்கு சுராய்ப்பு காணும், குவலயத்தில் சித்தர் முனி செய்யும் வேதை. சாத்தலுடன் கருவாளி காண்பான் பாரு, சங்கமுடன் பின்னொருவர் காணுவாரோ. நீத்தலுடன் விட்ட குறை நேர்ந்தோன் காண்பான், நீ நிலத்தில் மற்றொருவர் காணாராமே. மாத்தான தங்கமது வாணி தங்கம், அப்படி மாத்து குறையாத தங்கம் சுத்தமான தங்கம்னோ. அதை உருக்கி பார்த்தா பளபளப்பு அதிகமாக இருக்கும்னோ. இது சித்தர்களும் முனிவர்களும் செய்யும் வழிமுறைன்னோ. கவனமானவனும் அறிவாளியும்
இந்த பாகத்தை செய்து பார்ப்பான் என்றும் மற்றவர்கள் செய்ய முடியாதென்றும் விட்ட குறை இருக்கிறவன் தான் செய்ய முடியும் என்றும் மற்றவர்களால் ஆகாதென்றும் காண முடியாதென்றும் சொல்லிவிட்டு ஆபேதான் செந்தூரம் குன்றியுண்ணு அப்பனே காயாதி கற்பமாச்சு தாமேதான் சமாதிக்கு இடமுமில்லை தாக்கில்லை நோக்கில்லை தேகம் போகா வாமேதான் வாசியது கீழ்நோக்காகும் வளமான யோகத்தில் இருக்கலாகும் ஓமேதான் தேகமது கற்றூனாகும் போக்கான மேனியது சன்னாதன்றே போக்கான மேனியது சன்னாதன்றே. ஆமேதான் செந்தூரம் குன்றி உண்ணும். அப்படி அந்த உப்பு செந்தூரத்தை குன்றிமணி எடை சாப்பிடணும்னோ அது காயாதி கற்பமாகும்னோ சமாதிக்கு போறதுக்கோ நேராதுன்னோ நோய்கள் தாக்காதுன்னோ நோய்கள் நோக்காதுன்னோ தேகம் அப்படி ஒரு எந்த நோயாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும்னோ தேகம் அது கல் தூண் போல இருக்கும்னோ வாசி கீழ் நோக்காகும்னோ நல்ல யோகத்தில் இருக்க முடியும்னோ அப்படி காயகற்பத்தினால ஆன உடம்பும் தோலும் சன்னாதன்றேன்னா குறையாதுன்னு சொல்லித் தருகிறார் நமது போகரையா. உப்பை புடம்போட்டும் உன்னதமான தங்கத்தையும் உன்னதமான உடலையும் பெறலாம் என்று 7000ல் நமது போகரையா சொல்லியிருப்பது நல்ல விஷயம் தானே.